எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா டோமில் வந்து செலக்டார்ஸ் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு 6 வகையான செலக்டார்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோ போடுறேன், வித் எக்ஸாம்பிளோட போடுறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா செலக்ட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறது ஒரு சாம்பிளோடு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போட போகிறேன். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக அந்த எப்படியெல்லாம் செலக்டார்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப சிம்பிளான கான்செப்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். அதாவது ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர்னு போட்டால் இப்போ நீங்கள் 2 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிங்கன்னா 2ஓட ஸ்கொயர் என்னது 4. இப்போது 10ன்னு போட்டிங்கன்னா 10ஓட ஸ்கொயர் 100. அது வந்து எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஃபைண்ட் பண்ணலாம், அதாவது இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியை வச்சு எப்படி கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்புட்டும் ஒரு பட்டனும் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி 2 இது க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்று டப்பா வந்து என்டர் பண்ண போகிறோம், அதாவது வேல்யூ. அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணோடனே எனக்கு அதோட ஸ்கொயர் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ 5ன்னு கிளிக் பண்ணேன்னா எனக்கு 25ன்னு வரணும். சப்போஸ் நான் 10ன்னு கொடுத்து கிளிக் பண்ணேன்னா எனக்கு 100 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். இதுதான். இதை வந்து நம்ம HTMLையும் ஜாவாஸ்கிரிப்டை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அதோட சின்டாக்ஸ் சொல்லியிருந்தேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஓகேங்களா, இதுதான். ஸோ ஐடிங்கும் போது நம்ம HTMLல ஏதாவது ஒரு ஐடி கொடுக்கணும். அந்த ஐடியை தான் நம்ம வந்து ஃபெச் பண்ணி நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் வர போகிறோம். ஓகேங்களா, இப்போ நான் இன்புட்டில் நான் சும்மா ஐடி வந்து நம் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ பிளேஸ் ஹோல்டர் நான் கொடுத்துக்கிறேன். சும்மா எம்டியாக இருக்கிற டப்பாக்கு சும்மா ஒரு ஏதாவது இருக்கணும் அப்படிங்கிறக்காக என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துருக்கேன். அண்ட் ஐடி வந்து பார்த்திங்கன்னா NUM அப்படின்னு சொல்லி நானாக ஒரு பேர் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பேர் வேணாலும் கொடுக்கலாம் ஐடிக்கு. ஸோ அந்த ஐடியை இங்கே நான் வந்து கெட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இந்த ஜாவாஸ்கிரிப்டில் கெட் பண்ண போகிறேன். அது எப்படின்னா அந்த ஐடியோட நேமை தூக்கி இந்த ப்ராக்கெட்குள்ளே போட்டிங்கன்னா இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். வேரியபிள்னால் என்னென்னு தெரியாதவங்க ஃபஸ்ட்டு வீடியோவை ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியலில் போட்டுங்க, அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போது நான் என்ன வேல்யூ என்டர் பண்ணுறேனோ அது வந்து இந்த ஏங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் அந்த ஏ வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். console.log ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போங்க. இன்ஸ்பெக்டில் போய்ட்டு கன்சோல் டேப் வாங்கினீங்கன்னா பாருங்கள், அந்த டேக் ஃபுல்லாகவே இருக்குது, அந்த லைன் ஃபுல்லாகவே இருக்குது. ஏன்னா ஏ அப்படிங்கிறது எதில் இருக்குது, அந்த ஐடி நம் அப்படிங்கிறதான் மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த லைன் ஃபுல்லாகவே அந்த ஏ அப்படிங்கிற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ எனக்கு அது உள்ள வேல்யூ மட்டும் வேணும். இப்போ நான் 5ன்னு தட்டினேன்னா எனக்கு 5 அப்படிங்கிற அந்த நம்பர் மட்டும்தான் வேணும். ஸோ அதனால் வேல்யூ அப்படிங்க மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து வேல்யூ வந்து ஒரு 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ நானாக செட் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு கீழே கன்சோல்லையும் 5ன்னு வந்திருக்கு, அந்த டப்பாலையும் டிஃபால்ட்டாக உள்ள வேல்யூ வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நம்ம வந்து வேல்யூ வந்து HTMLலேருந்து கெட் பண்ணி ஜாவாஸ்கிரிப்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் கிளிக் பண்ணும் போது எனக்கு அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன். ஆன் கிளிக்னால் அதை கிளிக் பண்ணும் போது எனக்கு ஒரு வேலை செய்யணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து கால்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன்னா என்னென்னு தெரியாதவங்க என்னோட ஸ்கிரிப்ட் அந்த டுட்டோரியலில் 12வது வீடியோ நினைக்கிறேன். ஆமாம், 12வது வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள், அப்போ தான் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு என்னென்னு புரியும். இப்போது கால்க் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ ஸ்கிரிப்டில் போய்ட்டு நான் வந்து ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ ஃபங்க்ஷனோட நேம் என்னது கால்க். ஓகேங்களா, ஸோ CALC கால்க் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. தென் அதுக்குள்ளே என்னென்ன பண்ண போகிறேன், இந்த வேலையை அப்படியே நான் வந்து உள்ளதுக்கு போட்டுக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகணும், ஸ்டோர் ஆகி எனக்கு டிஸ்பிளே ஆகணும், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இன்புட் வந்து நான் ஒரு 10ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். தென் செகண்ட் லைனுக்கு வரும் 10ங்கிறது கெட் பண்ணுவோம். கிளிக் மீ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த ஃபங்க்ஷன் போகும். இந்த ஃபங்க்ஷன் போனோடனே ஏங்கிற வேல்யூ வந்து நம்ம ஐடியிலேருந்து ஃபெச் பண்ணியிருக்க வேல்யூ வந்து 10. ஸோ ஏ வந்து 10ன்னு வரும். ஸோ கன்சோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 அப்படிங்கிற ஆன்சர் வரும். இப்போ நான் ஒரு 10 அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணி கிளிக் பண்ணுறேன்.
பாருங்கள் கீழே வந்து எனக்கு 10ன்னு வருது. நீங்கள் எத்தனை தடவை கிளிக் பண்ணாலும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்படி அவுட்புட் வருதான்னு சொல்லி நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் எல்லாமே ஈஸியாக வந்து கற்றுக்கிட முடியும். சும்மா வீடியோ மட்டும் பார்த்தா மட்டும் போதாது. என்ன நிறைய எரர் வரும். எரர் வந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்க முடியும், ஸ்டெப்ஸ் எல்லாம் போக முடியும். ஓகேங்களா? நிறையா ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. எதனால் எரர் வருதுன்னு பாருங்கள், அதை கிளியர் பண்ண நீங்களாகவே ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்லாம் ஈஸியாக கற்றுக்கிட முடியும். ஜாவாஸ்கிரிப்ட் ஈஸி தான் ஆல்ரெடி. ஸோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறனால அதை 2 தடவை மல்டிப்ளை பண்ண போகிறேன். அந்த வேல்யூவை 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் அதுதானே ஸ்கொயர். இப்போ 5ன்னு கொடுக்குறேன். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் அந்த கால்க்குங்கிற ஃபங்க்ஷன் வருது. வேரியபிள் ஏல வந்து அந்த 5ங்கிற ஸ்டோர் ஆகுது. இங்கே வந்து 5 × 5 வந்து 25 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். அதுதானே. இப்போ நான் வந்து 5 போடுறேன், கிளிக் பண்ணுறேன், எனக்கு நான் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்புட்டை தான் நான் வந்து கெட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட வேல்யூ வந்து நான் கெட் பண்ணல. ஸோ டாட் வேல்யூன்னு போட்டோம்னா அந்த வேல்யூ வந்து எனக்கு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். 5ன்னு போடுறேன், கிளிக் பண்ணுறேன், பாருங்கள் 25 வந்து எனக்கு ரைட் ஆகுது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடினா யூனிக்காக ஏதாவது ஒரு இதை மட்டும் நம்ம எடுக்கணும்னா கெட் எலமெண்ட் பை ஐடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது ஒரே ஒரு இது தனியாக இருக்குது அப்படி சொல்லி பார்க்கும்போது அதை மட்டும் நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அலர்ட் பாக்ஸில் போட்டிருக்கேன். அந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் எடுத்து அலர்ட்டில் போட்டிருக்கேன். பாருங்கள் இதோட ஸ்கொயர் வந்து இது அப்படின்னு சொல்லி வருது. இப்போ நான் க்யூப் கண்டுபிடிக்க போகிறேன்னா ஒன்றுமே இல்லை. இன்னொரு ஸ்டார் ஆட் பண்ணால் அதுதான் க்யூப். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் ஒரு 2ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2ஓட க்யூப் வந்து 8. கரெக்டாக? ஸோ அட் அ டைமில் எனக்கு ஸ்கொயரும் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அதை கன்சோலில் போட்டுக்கிறேன் சும்மானாலும். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடினா இண்டிவிஜுவலாக அதாவது யூனிக்காக எது இருக்கோ அதை மட்டும் நம்ம தூக்கி போடுறதுக்கு ஒன்றே ஒன்று வேணும் அப்படிங்கிற மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஒரு 5ன்னு கொடுக்குறேன், மேலே 125 வருது. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து லோட் ஆகும். ஏன்னா அந்த அலர்ட் பாக்ஸ் வந்து அப்படியே வெப் ப்ரௌசர் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து எல்லாமே ரன் ஆகும். ஓகேங்களா? அண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடினா கொஞ்சம் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது குட்டி ப்ரோக்ராம் மாதிரி ரன் பண்ணிங்க. லைக் ஏதாவது கவுண்டர் அந்த மாதிரி நீங்களாம் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் எலமெண்ட்ஸ் பை நேம்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நானும் எவ்வளோ தெளிவாக பண்ண முடியுமோ பண்ணுறேன். அண்டு என்ன கொரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து எல்லா கமெண்ட்டையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அண்டு எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.